கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. கிறிஸ்துக்குள் வாழ்கிற அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால இன்றைய வார்த்தையோடு உங்களுக்கு சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய வார்த்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா கிரியை. இந்த கிரியை குறித்து நமக்கு ஒரு உணர்வு தேவை. கிரியை இல்லாத விசுவாசம் சத்ததுன்னு சொல்றாங்க. அப்ப கிரியைகளை நடப்பீங்கன்னு சொல்றாங்க. அப்ப கிரியைனா என்ன அப்படின்ற காரியத்தை குறித்து நாம் தெளிவு. வேதத்துல ஆண்டவரிடத்துல இந்த கிரியை குறித்து கேட்டிருக்கிறாங்க. அந்த வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. யோவான் 6ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனம் சொல்றாங்க, கவனிங்க. அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பாருங்க, கிரியை. அப்ப கிரியை செய்யணும்னாக்கா நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ என்ன கேட்கிறாங்கனாக்கா, நல்லா கவனிங்க, தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை, தேவனுக்கு ஏற்ற கிரியை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். அப்ப தேவன் விரும்புகிற கிரியைன்னு சொன்னா வாழ்கிற வாழ்க்கைன்னு சொல்லலாம். கிரியை அப்படின்னு சொன்னா நடைமுறை அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த கிரியை தான் வேதம் சொல்கிறது. அவங்க கேட்குறாங்க, நான் என்ன செய்யணும், இந்த கிரியை நடப்பிக்கிறது நாங்கள் என்ன செய்யணும். அதுக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிற வார்த்தை 29ஆம் வசனம் சொல்றாரு, இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, அதாவது அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியா இருக்கிறது என்றார். அனுப்பினவர் அப்படின்னாக்கா யாரை அனுப்பினார்? பிதாவானவர் இயேசுவை அனுப்பினார். அப்ப இயேசுவை விசுவாசிப்பதே சொல்றாரு தேவனுக்கேற்ற கிரியா இருக்கிறது. தேவனை விசுவாசிக்கணும், இயேசுவை விசுவாசிக்கணும். உனக்கு உலகத்துல அநேகர் பார்த்தோன்னா இயேசுவை மகான் என்று சொல்லி, ரிஷி என்று சொல்லி, தீர்க்கதரிசிகள் என்று சொல்லி, இயேசு கிறிஸ்துவ பார்த்தோன்னா அநேக இடங்களில் இந்த மகாத்மா காந்தி, நேரு அப்படி இந்த போட்டோலாம் போட்டிருக்கிறத போல அவர் ஒரு போட்டோவை போட்டு வச்சிருக்கிறார். அநேக குடும்பத்தில் போய் பார்த்தோன்னா விக்கிரக ஆராதனை பண்ற இடத்துல அநேக விக்கிரக ஆராதனை வைத்திருக்கிற மாதிரி இயேசு ஒரு விக்கிரக ஆராதனையை போட்டாவை போட்டிருக்கிறார். அது வேற. தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுங்கள், ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆனா இது கிரியை கிடையாது. அவரை போட்டோ போட்டு வச்சுட்டு ஆராதிக்கிறது கிரியை அல்ல. அது மூலயமா அவரை எல்லாத்தையும் கும்பிடுற மாதிரி இயேசு கும்பிடுறது கிரியை அல்ல. எல்லாத்தையும் கையெழுத்து கும்பிட்ற மாதிரி அவரையும் அப்படி போகும்போது ரிசார்ட் சாக்கில் ஒரு சலாம் போட்டு போறது, வணக்கம் சொல்லிட்டு போறதுலாம் கிரியைகள். அப்ப என்ன கிரியை சொல்றாரு? அவரை விசுவாசிக்க சொல்கிறார். அவர் விசுவாசிப்பதே. நல்ல கவனி இயேசு நாமத்தினால. அப்ப ஆண்டு சொல்றாரு, அனுப்பினவரை விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியா இருக்கிறது. விசுவாசிப்பதுன்னா என்னது? இவருதான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் அண்ட சராசரியங்களும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் அப்படின்னு விசுவாசிப்பதுதான் கிரியை. அதுக்கு ஆதாரம் இருக்குது. யோவான் 1:1 நான் வாசித்து பார்க்கும்போது வேதம் நமக்கு தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கவனி, இயேசு நாமத்தினால இந்த யோவான்ல சொல்லப்படுகிறது, இயேசு எப்படி உலகத்தை உண்டாக்குறான்னு சொல்லி. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. அந்த வார்த்தை, நல்லா கவனிங்க, அவர் ஆதியிலே தேவனோடு கூட இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவரால் அல்லாமல் உண்டாகவில்லை. இதான் கிரி. அப்ப இயேசுவை விசுவாசிக்கணும். யார் இந்த உலகத்தை படைத்தார்? இயேசுவை நீங்க எந்த இடத்துல வைத்து இருக்கிறீங்க? இயேசுவை சும்மா ஒரு டாலரா பாக்குறீங்களா? அடி கழுத்துல ஒரு டாலர் போட்டுக்கிட்டு இயேசு சிலுவையில் அறைந்ததை அப்படியே ஒரு டாலரா போட்டுக்கிட்டு இருக்கிறத அப்படி கிரியை பார்க்குறீங்களா? இயேசு கொல்கதா மலையிலே தன்னுடைய கரங்களை விரித்து உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கும்படியாக 2 கரங்களை விரித்து பிதாவை மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறார் என்று சொல்லி மனுகுலத்தின் பாவத்துக்காக பரிந்து பேசினாரே, அதை மாத்திரம் பார்த்து கொண்டிருக்கிறோமா அப்படின்னு பார்க்க நல்லா கவனிக்கணும். அவர் கிரியை. அவர் யார்? வேதம் சொல்கிறது, அவர் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவரால் அல்லாமல் உண்டாகவில்லை. அப்ப இயேசு கிறிஸ்து தான் அந்த உலகத்தை படைத்தார் என்பதற்கு சான்று.
அது மாத்திரம் இல்ல, அவருக்குள்ள ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்குள்ளே ஒளியா இருந்தது. அப்ப இயேசுக்குள்ள ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு எப்படியா இருந்தது? ஒளியா இருந்தது. அதான் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொன்னா, இயேசு இந்த உலகத்துல வந்தபோது, அவர் உதித்த போது, அவர் உதித்து அவர் மனிதனாக இந்த உலகத்துல நன்மை செய்தவராய் சுற்றி திறந்த போது அநேக வார்த்தைகளை பேசினார். அந்த வார்த்தையானது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இருக்கிற இருளை அகற்றி அவனுக்குள்ளே ஒளியை கொண்டு வந்தது. பாவ இருள், சாப இருள், அதாவது தேவனை அறியாமல் விக்கிரக ஆராதனைக்குள்ளே தெய்வத்தை அறியாத இருக்கிற அந்த குருட்டுத்தன்மையான அந்த ஆவிகள் அகற்றப்பட்டது. அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. அவ ஒளி இருள் நீங்கி வெளிச்சம் உதித்தது அந்த இடத்துல. அததான் வேதம் தெளிவா சொல்லுது இந்த இடத்துல. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இயேசு என்கிற ஒளி இருள் நிறைந்த இடத்துல, இருள் நிறைந்த மனிதனிடத்துல பிரவேசிக்கும் போது அவனுக்குள்ள விபச்சாரம், வேசித்தனம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பொருளாசை, கொலை, வெறி, களியாட்டம், இப்படிப்பட்ட பாவ சிந்தனைகள் முற்றிலுமாக வெளியே புறப்பட்டு போகிறது. அதெல்லாம் பாவ இருள். அப்ப இயேசு என்கிற ஒளி உள்ள வருகிற போது இப்படிப்பட்ட இருள் விலகி போகிறது. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை படைத்து மனிதனை தன்னுடைய சாயலாக உருவாக்கினார். ஆனால் மனிதன் தன்னுடைய சாயலை, தேவனுடைய சாயலை கெடுத்து கொண்டான். அப்ப தேவனுடைய சாயலா இருக்க வேண்டிய மனிதன் இன்னைக்கு பாவ சாயலை தரித்து கொண்டான். அதற்காக தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில அவர் நமக்காக அவர் சாபமானார். வேத தெளிவா. அப்ப இந்த கிரியை அவரை குறித்ததான அறிவு. அப்ப இந்த கிரியை நடப்பிக்கணும். இதுக்காக தான் தேவன் நமக்கு வலியுறுத்துகிறார் இந்த இடத்துல. அப்ப கிரி என்று சொன்னால் தேவன், அவர்தான் தெய்வம் என்பதை அறிந்து அவருக்காக வாழ்க்கை வாழ்வது தான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. பாருங்க, அது மாத்திரம் இல்லாம அதற்கு அவர்கள் அப்படியானால் விசுவாசிக்கும்படி நாங்கள் காணத்தக்கதாக நீர் என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர், என்னத்தை நடப்பிக்கிறீர் என்றார். ஏற்கனவே அடையாளத்தை பார்த்தவங்க தான் அவங்க 2 மீன் 5 அப்பத்தை கொண்டு அவர் 5000 பேருக்கு போஷித்ததை பார்த்தாங்க, சாப்பிட்டாங்க. இவங்க உடனே கேட்குறாங்க, ஏப்பா உன்னை விசுவாசிங்க 2வது ஒரு சாப்பாடு போடுன்றாங்க. ஏற்கனவே சாப்பாடு போட்டு திருப்தியாக சாப்பிட்டு அவங்க 12 கூடை நிறைய எடுத்து வச்சதை பார்த்தாங்க. ஆனால் இவங்க உடனே என்ன பண்ணுறாங்கனாக்கா, அவங்களுக்கு தேவை சாப்பாடு தானே. உடனே என்ன சொல்கிறாங்க, இன்னொரு அற்புதத்தை காண்பி, கிரியை நடப்பின்னு சொல்கிறாங்க. என்னத்தை நடப்பிக்கிறீர் அப்படின்றாங்க. அதுக்கு வந்து சொல்லுது, அவர் சொல்றார், வானத்தில் இருந்து அவருக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி தம்முடைய பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்தார்களே என்றார்கள். இவங்க உடனே ஞாபகப்படுத்துறாங்க அவருக்கு. ஏமா அவர் வனாந்தரத்தில் அவன் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வரும்போது வானத்திலிருந்து மன்னாவை கொண்டு அவர்களை போஷித்தாரே. அவர் சொல்றார், இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவே வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இவர் சொல்றாரு, வானத்திலிருந்து மோசே மன்னாவை கொடுத்தாரே, இல்லை, உண்மையான அப்பத்தை பிதாதான் இந்த உலகத்துல அவர் கொடுத்திருக்கிறார். அவர் தான் மெய்யான அப்பத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்றார். அது மாத்திரம் அவர் சொல்றார், கவனிங்க, 33 சொல்றாரு, வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருனாக்கா உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பம். இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு நம்ம சும்மா இருந்தோம்னா எப்படி உலகத்துக்கு ஜீவன் போய் சேரும், எப்படி அழிந்து போற ஜனங்களுக்கு ஜீவன் போய் சேரும், எப்போது இயேசுவை புசிப்பாங்க, எப்போது ஜீவனை பெற்றுக்கொள்வாங்க, எப்போது மரத்தை தடுத்து நிறுத்த முடியும்? வேதம் தெளிவா சொல்றது, வானத்திலிருந்து இறங்கிய உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம். இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கும்படியாக வந்தார். அவர்தான் ஜீவ அப்பம் அப்படின்னு வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. பாருங்க, வேதம் தெளிவாக சொல்லுது பாருங்க. அது மாத்திரம் இல்ல, இயேசு அவர்களை நோக்கி
பாருங்க, எவ்வளவு கவனி. இயேசு நாமத்தில் 35 சொல்றாரு, இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான். இன்னைக்கு தாகத்தோடு தான் சுற்றி திரிகிறோம்ல, தாகத்தோடு தான் ஓடிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஜீவ அப்பன் நான் தான் சொல்றாரு. நீங்க எனக்கேற்ற கிரிகளை நடப்பீங்கன்னு சொல்றாரு, என்னை விசுவாசின்னு சொல்றாரு, விசுவாசித்து கிரிகளை நடப்பீங்கன்னு சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவனுக்கு ஒரு காலம் அவன் பசி அடைய மாட்டான், என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் தாகம் அடைய மாட்டான். நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசமில் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். இன்னைக்கு இயேசுவை கண்டுட்டு இருக்கோம், ஆனால் விசுவாசிக்கிறோமா? அப்படி விசுவாசிக்கிறோம், கிரியை காண்பிக்கிறோமா? இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். அப்போ கிரியை என்பது தேவன் இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, அவர் என்ன காரியங்கள் நமக்கு கற்பித்து கொடுத்தாரோ, என்ன செய்ய சொல்லியிருக்கிறாரோ அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்வதுதான் அது கிரியா இருக்கிறது. நாம் செபிக்கலாமா? மகா இரக்கமும் கிருபையும் தெய்வம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய கிரியைகளை நாங்கள் நடப்பிக்கும்படியா உம்மை விசுவாசிக்கிறது மாத்திரம் அல்லாமல் ஆண்டவரே, நீர் என்ன எங்களுக்கு கற்பித்து கொடுத்தீரோ, என்ன செய்ய சொன்னீரோ அதன்படி நாங்கள் நடக்க, அதன்படி நாங்கள் வாழ, அதற்காக எங்களை அர்ப்பணிக்க, எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அப்படியா இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் நீர் அப்படியாய் நடத்தும்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.